ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் 2026 மேக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் அசம்ப்டோலேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ அது 1 மார்க் கொஷினாக இருக்கலாம், அண்ட் பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷினாக இருக்கலாம். பட் 1 மார்க்கில் கம்பல்சரியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த அசம்ப்டோலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் கம்புக் எடுத்துட்டிங்கன்னா சாப்டர் 7ல் அசம்ப்டோலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ்க்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படி ஆன்சர் கொண்டு வருது அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கொஷின்லையுமே வித்தியாசமான அப்ரோச் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஸோ அந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி உங்களால் 3 வகையான அசம்ப்டோட்ஸையும் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த அசம்ப்டோட் இருக்குது நம்ம சிலபஸில் அப்படின்னா ஹரிசாண்டல் அசம்ப்டோட், வெர்டிக்கல் அசம்ப்டோட் அண்ட் ஸ்லாண்ட் அசம்ப்டோட்ஸ். மொத்தம் 3 அசம்ப்டோட் இருக்குது. அண்ட் பப்ளிக் 2026 கண்டிப்பாக இதில் 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக வரும். இப்போது வெர்டிக்கல் அசம்ப்டோட எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு ஆக்சிஸ் தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ். வெர்டிக்கல்னால் என்ன? வெர்டிக்கல் அப்படின்னா ஒய் தானே வெர்டிக்கல். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்டாக நான் அமைச்சுக்கணும். வெர்டிக்கல் அசம்ப்டோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் கண்டுபிடிக்கிறது எக்ஸ் வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அமைச்சுக்கணும். ஆப்போசிட்டாக அமைச்சுக்கோங்க. வெர்டிக்கல்னு என்ன? ஒய் தானே, அதுக்கு ஆப்போசிட் என்ன? எக்ஸு. அப்போது நம்ம கண்டுபிடிக்கிறது எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் த எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்டு. எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைன்ட் ஆகணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு எக்ஸ்பிரஷன், இதுக்கு நீங்கள் வெர்டிக்கல் அசம்ப்டோட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? வெர்டிக்கல் அசம்ப்டோன்னு கொஸ்டினில் கேட்டாவே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த டினாமினேட்டர் 0வாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த எக்ஸ்பிரஷன் இன்ஃபினிட்னு ஆகுமா? இன்ஃபினிட்னா அன்டிஃபைன் தானே. அப்போது கொஷினில் வெர்டிக்கல் அசம்ப்டோன்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணாதீங்க, டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. அப்போ x² - 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருமா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு √2. இப்போ x இஸ் ஈக்குவல் டு √2, இதுதான் வெர்டிக்கல் அசம்ப்டோட். இப்போ நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் அசம்ப்டோன்னா, ஹரிசாண்டல்னா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? ஒய்க்கு. அப்போ ஒய்யுடைய வேல்யூ, த வேல்யூ ஆஃப் ஒய் ஸோ தட் எக்ஸ் கேன்சல்ஸ் ஈச் அதர். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். பட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லாண்ட் அசம்ப்டோட்ஸ்க்கு எந்த ஒரு ட்ரிக்கும் கிடையாது. இது நீங்கள் நார்மல் ப்ரொசீஜர் தான். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் f(x) அப்படின்னா அதுக்கு ஒரு நியூமரேட்டர் இருக்கும், அதுக்கு ஒரு டினாமினேட்டர் இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்லாண்ட் அசம்ப்டோட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்னென்னா, டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் டிகிரி ஆஃப் டினாமினேட்டரை விட அதிகமாக இருக்கணும். அப்படி டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட அதிகமாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக ஸ்லாண்ட் அசம்ப்டோட் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கொஷின் சால்வ் பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஹரிசாண்டல் அசம்ப்டோட். ஹரிசாண்டல் அப்படின்னு என்ன? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஆப்போசிட்டாக ஒய்க்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ. அப்போ ஆப்ஷனில் எக்ஸ்ன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்? நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தானே வேணும். அப்போ என்ன சொன்னேன்? எந்த வேல்யூ ஒய்க்கு கொடுத்தா எக்ஸு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் அப்படிங்கிறது என்ன? ஒய் அப்படிங்கிறதும் ஒய் ஆக்சிஸுங்கிறது ஒன்று தான். அதே மாதிரி f(x) ஆக்சிஸ்ன்னு தான் ஒன்று தான். ஒய்யும் ஒன்று தான், அதே மாதிரி f(x) ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். அப்போது சப்போஸ் இந்த f(x) அப்படிங்கிறது உங்களுக்கு 0வாக இருந்ததுன்னா இந்த எக்ஸ் என்ன ஆயிரும்? 0 இஸ் ஈக்குவல் டு 1. அந்த எக்ஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஹரிசாண்டல் அசம்ப்டோட். இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணேன். இப்போ இந்த கொஸ்டின் கன்சிடர் பண்ணிக்கோங்க. f(x) இஸ் ஈக்குவல் டு 2x² - 8 டிவைடட் பை x² - 6. என்ன கேட்குறாங்க? ஹரிசாண்டல் அசம்ப்டோட். ஹரிசாண்டல்னால் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஆப்போசிட்டாக நாம் வச்சுக்கணும். அப்போ ஒய்க்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ, ஒய் ஆக்சிஸோட இன்னொரு பேர் தான் என்ன? ஒய் ஆக்சிஸோட இன்னொரு பேர் தான் f(x) ஆக்சிஸ். அப்போது f(x) பதிலாக ஒய்ன்னு எழுதிக்கலாமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x² - 8 டிவைடட் பை x² - 6. அப்போது நீங்கள் ஒய்க்கு எந்த வேல்யூ கொடுத்தா எக்ஸு கேன்சல் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒய்க்கு சப்போஸ் நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? 2x² - 12. இந்த டேர்ம் நான் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். அப்போ 2 × x² - 6 தான் 2x² - 12 which is equal to 2x² - 8. அப்போது 2x² 2x² என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போது ஒய்க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம்? 2 கொடுத்தோம். அப்போ y is equal to 2 அப்படிங்கிறது தான் ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ்.
இல்லை அப்படின்னா உங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். கண்டிப்பாக என்ன வரணும், ஒய்வுடைய வேல்யூ தான் வரணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வராது. ஆனால் நீங்கள் ஆப்ஷன்ஸை எலிமினேட் கூட பண்ணலாம். இப்போ இன்னொரு கொஷின் பார்ப்போம். இப்போ கொஷினில் வந்து வெர்டிக்கல் அசம்ப்டோடு கேட்குறாங்க. கரெக்டாக வெர்டிக்கல் அசம்ப்டோன்னு சொன்னால் என்ன பண்ணும், இது எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ், வெர்டிக்கல்னால் ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸு கொடுக்கக்கூடிய வேல்யூ நாம் வச்சுக்கணும். அப்போது ஒய்க்கு எக்ஸு கொடுக்கக்கூடிய வேல்யூ தானே, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது, மீதி இந்த ஆப்ஷனில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போடணும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வரும். ஸ்லாண்ட் அசம்ப்டோடு என்ன பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும். நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரோட டிகிரி விட அதிகமாகணும். இந்த நியூமரேட்டரோட டிகிரி வந்து என்ன 2, டினாமினேட்டரோட டிகிரி வந்து என்ன 1. அதில் ஸ்லாண்ட் அசம்ப்டோர் பாசிபிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 இதை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணது எல்லாருமே தெரியும், நான் அப்படியே டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x அண்ட் இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 11x ப்ளஸ் 7 அப்படின்னு வருமா. அண்ட் இதுக்கப்புறம் மைனஸ் 11 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11x மைனஸ் 55. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் 63ன்னு வரும். இப்போது இதில் ஒரு ஹோல் நம்பர் வந்துருச்சா, இது ஒரு நிறுத்திக்கோங்க. இங்கே மேலே உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கா எக்ஸ் மைனஸ் 11, அதை ஒய்க்கு ஈக்குவல் பண்ணிடுங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 11. இதுதான் வந்து ஸ்லாண்ட் அசம்ப்டோர். அப்போ வந்து 15th ஒனுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். இப்போ கொஷின்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொடுக்கக்கூடிய கொஷின்ஸில் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ என்ன கேட்குறாங்க, 18 கொஸ்டின் நான் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்கிறேன். என்ன கேட்குறாங்க, வெர்டிக்கல் அசம்ப்டோடு கேட்குறாங்க. கரெக்டாக வெர்டிக்கல் அசம்ப்டோன்னு என்ன, வெர்டிக்கல் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ, அப்போ எக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூனா இந்த ஆப்ஷன் பாசிபிள், இந்த ஆப்ஷன் பாசிபிள், இந்த ரெண்டு ஆப்ஷனும் வரக்கு வாய்ப்பு இல்லை, கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய வெர்டிக்கல் அசம்ப்டோனா கீழே இருக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போது ஆப்ஷன் 1 கரெக்டு. இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்குறாங்க, ஹரிசாண்டல் அசம்ப்டோடு கேட்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் அசம்ப்டோன்னா என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஹரிசாண்டல் இருக்கும், அப்போ ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ ஒய்க்கு கொடுக்கக்கூடிய வேல்யூனா இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ ஒய்க்கு எந்த வேல்யூ கொடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ஒய்க்கு 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிருமா, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அதுதான் வந்து ஹரிசாண்டல் அசம்ப்டோடு. இப்போ நெக்ஸ்ட் 20 கொஷின் என்ன கேட்குறாங்க, வெர்டிக்கல் அசம்ப்டோடு கேட்குறாங்க. வெர்டிக்கல் என்ன ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அப்போ ஆப்போசிட்டாக நான் போகணுன்னா எக்ஸுடைய வேல்யூ, அப்போ ஒய்யுடைய வேல்யூ வராது. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. கரெக்டாக. அப்போது கீழே என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. கரெக்டாக. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 தான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ இந்த 21 கொஷினில் ஸ்லாண்ட் அசம்ப்டோடு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரோட டிகிரி பார்க்கணும், இதோட டிகிரி 2 அண்ட் இதோட டிகிரி வந்து 1. ஸ்லாண்ட் அசம்ப்டோடு பாசிபிள். அப்போ நீங்கள் டிவைட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துடுமா. அப்போ நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. இங்கே உங்களுக்கு ஹோல் நம்பர் வந்துருச்சு. ஹோல் நம்பர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், மேலே இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஒய்னு எழுதிடணும். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த ஆப்ஷன் கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின். இப்போ இந்த கொஷினில் வெர்டிக்கல் அசம்ப்டோடு கேட்குறாங்க. கரெக்டாக. வெர்டிக்கல் அசம்ப்டோன்னு என்ன, வெர்டிக்கல் ஆக்சிஸ் தான் ஒய் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வெர்டிக்கல் அசம்ப்டோன்னு என்ன பண்ணுவீங்க, டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0வா, அப்போது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. நீங்கள் மைனஸ், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 த ரூட்டு. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், நாட் ஏ ரியல் நம்பர், அதனால் அசம்ப்டோட் இஸ் நாட் பாசிபிள், அதனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். இப்போ 23 கொஷினில் ஹரிசாண்டல் அசம்ப்டோடு கேட்குறாங்க. கரெக்டாக. என்ன கேட்குறாங்கன்னா ஹரிசாண்டல் அசம்ப்டோடு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எழுதுங்க.
எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக ஒய் எழுதிக்கலாமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. கரெக்டாக? இப்போது நான் ஹரிசாண்டல் அசம்ப்டோல்னா என்ன? ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எது? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஆப்போசிட்டாக ஒய்க்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் ரூட் இருக்குது, அதாவது இங்கே ரூட் இருக்குது, மேலே ரூட் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈவனாக இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் எழுதலாமா? ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எழுதலாமா? இப்போது ஒய்க்கு சப்போஸ் நான் +3யோ இல்லை -3யோ கொடுத்தேன்னா என்ன ஆகும்? 9 இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வருமா? இப்போ நீங்கள் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர். அப்போ இந்த 9x ஸ்கொயர் இந்த 9x ஸ்கொயர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y இஸ் ஈக்குவல் டு +3 அண்ட் -3 போடும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகுது. அப்போ அசம்ப்டோடு வந்து பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு +3 அண்ட் -3. அண்ட் வெர்டிக்கல் அசம்ப்டோட் இந்த கொஷின் அண்ட் இந்த கொஷின், இந்த ரெண்டு கொஷினுமே சிம்பிள் தான். நான் சொன்ன கான்செப்ட் படி போட்டிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ரெண்டு கொஷின் உங்களுக்கு கூட ஹோம்ஒர்க் கொஷின். இதை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரிக் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சஜஷன் சொல்லுங்கள். அண்ட் இதே மெத்தடை உங்கள் 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷினில் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல, அந்த இதாக ஃபாலோ பண்ணும். இந்த மெத்தடை 2 மார்க் கொஷின்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.